எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டுக்கால் வச்சு நான் வந்து ஆட்டுக்கால் பாயாவும் ஆப்பமும் செஞ்சுருக்கேங்க. இது எப்படின்னா, நம்ம வந்து நைட்டே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலையில் தாங்க செஞ்சேன். நைட்டு வந்து நான் ஆட்டுக்காலெல்லாம் இந்த மாதிரி சுரண்டிட்டு, இப்போ தண்ணியில் போட்டு ஊற வச்சு சுரண்டிங்கன்னா நல்லாவே வந்துடும். நான் இப்படியே சுரண்டினேன், அதனால் ஓரளவு தான் வந்தது. நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு பண்ணிக்கோங்க. நான் அடுத்த நாள் காலையில் வேலைக்கும் போகணுங்கிறனால சீக்கிரமாக பண்ணினேன். அதனால் ஓரளவு தான் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக ஒயிட்டாக வேணும்னா தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க, சுத்தமாக வந்துடும். இப்போ நான் ஃபஸ்ட் நாள் நைட்டே இதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுட்டேங்க. குக்கரில் வந்து இந்த க்ளீன் பண்ணி கழுவுனதை இந்த ஆட்டுக்காலை கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் போட்டுட்டு 4-5 வெங்காயத்தை அதில் சேர்த்துர்லாங்க. சேர்த்துட்டு பூண்டு ஒரு 4 பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழம்புலேயே நம்ம ஊற்றுவோம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு விட்டு வேக வச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நான் ஆப்பத்துக்கு வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துட்டேன். அளவாக தான் செய்ய போகிறேங்க. ஒரு 4 ஆப்பம் வந்தால் போதும். ஏன்னா மாவு இருக்குது, நான் இட்லி தோசையும் பண்ண போகிறேன், சாதமும் வைக்க போகிறேன். அதனால் அளவாக தான் செஞ்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் துருவலை சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த அளவு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை வந்து அப்படியே காலையில் நம்ம எடுத்து ஆப்பம் சுடுறதுக்கு எடுத்து தனியாக வச்சுக்குவோம். நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ இது வந்து வெந்துருச்சு. இது அடுத்த நாள் காலையில் வந்து பாருங்கள், இந்த அளவு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் குக்கரே அடுத்த நாள் காலையில் தான் ஓப்பன் பண்ணேங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வந்து வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், அதை வந்து நல்லா வதக்கிடலாங்க. இது வந்து அரைச்சி தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி. எங்கள் ஊர் ஸ்டைலில் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா குழஞ்சி வரட்டும். தோல் பிரிஞ்சு வந்தால் போதும். நம்ம அரைச்சி மறுபடியும் வேக வைக்கத்தான் போகிறோம். பாருங்கள், ஓரளவு தோல் பிரிஞ்சு நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலையும் சேர்த்து வதக்கி விட்டுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து அதே வாணலியில் நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருப்பேன். அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3/4 பாகம் அரைச்சா போதும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சுருக்கோம், அதை வந்து அதில் தண்ணியோடு ஊற்றிடலாங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் அது தண்ணி வேணாம் அப்படின்னா தனியாக கூட குடிச்சிக்கலாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதித்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா தக்கன்னு கொதிக்குது. அடுப்பை விட்டு இறக்கிடலாங்க. சூப்பராக ஆட்டுக்கால் பாயா ரெடி. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஊற்றின அளவும் கரெக்டாக கொஞ்சம் இந்த அளவு இருந்தால் போதுங்க, ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாங்க.
ஆப்பக்கல்ல வச்சாச்சு. நான்ஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்க. இப்போ இது கொஞ்சம் சூடானதும் ஆப்பமும் ஊற்றி எடுத்துடலாங்க. இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு ஆப்பம், இட்லி, ஆப்பம் மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சாதத்துக்கும் இது சாப்பிட்லாங்க. நான் சாதமும் ஒரு குக்கரில் வச்சுட்டேன், ஒரு டம்ளர் ரைஸ் போட்டு. ஆப்பத்துக்கு வந்து நான் அளவாக தான் மாவு அரைச்சிருந்தேன் பாருங்கள். இதில் வந்து 1/4 ஸ்பூனுக்குள்ள பாதி சோடா உப்பு சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஆப்பந்தான் வரும், அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ ஊற்றி காமிக்கிறேன். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன், அப்போ தான் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இது மூடி வச்சு வேக வச்சிடலாங்க. சொன்ன மாதிரியே ஒரு 4 ஆப்பம் தாங்க வந்துச்சு பாருங்க. 3 ஆப்பம் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப புசுன்னு வராட்டியும் இந்த அளவு நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க. இப்போ ஒன்று வந்து அடுப்பில் இருக்கு. இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேங்க எப்படி. பாயா எங்கள் ஊர் சைடு ஆட்டுக்கால் குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஊற்றிருக்கோம். நல்லா சுட சுட இருக்குங்க. சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருச்சுங்க ஆப்பம். சூடாக இருக்குது. இந்த குழம்பு மட்டும் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். குழம்பு அருமையாக இருக்குங்க. அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். நான் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க. சூடாக இருக்கிறதுனால என்னால் தொட முடியல பாருங்கள். இதை பார்த்தாலே தெரியும் சூப்பராக வெந்துருச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆட்டுக்கால் வந்து கை கால் வலி, உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த ஆட்டுக்காலை சூப் மாதிரி வச்சு கொடுத்தா கூட நல்லா கேட்குங்க. உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. கறி எடுக்கிறத விட இந்த காலில் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.